சிக்கன் சுக்கா தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு 4 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் உளிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு தீயை சிம்மில் வச்சே நல்லா ப்ரௌன் கலர் ஆகாத வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் போல் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதையும் போட்டுக்கிட்டு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நல்ல மிளகு பொடியும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தீயை சிம்மிலே வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா தொண்டைக்கு பிடிச்சி போஞ்சிரும். அதுக்காகத்தான். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் தடவி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இது கூடவே நான் வீட்டிலே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த மசாலா போட்டிருக்கேங்க. சிக்கன் மசாலா தான், நம்ம கரம் மசாலாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு நான் பொடிச்சு வச்சுருப்பேங்க. இதை தான் நான் இப்போவும் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவேன். இதையும் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அது கூடவே தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா உருண்டு வெந்து வரும் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிழிஞ்சு ஊற்றலாங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டு. சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.